Hi friends, welcome to Film Decoding Studio. நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு ட்ரைலர் ரியாக்ஷன் எது அப்படின்னா 7 கடல் 7 மலை அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் இன்னைக்கு வந்திருக்கு. அந்த ட்ரைலர் தான் ரியாக்ட் பண்ண போறோம். இந்த படத்துல யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னா நிவின் பாலி சார் நடிக்கிறாரு. ஆஃப்டர் நேரம் அவர் நடிக்கக்கூடிய டைரக்ட், அது வந்து பைலிங்குவல் ஃபிலிம், இது வந்து ஒரு டைரக்ட் தமிழ் ஃபிலிமா வரப்போகுது. அதுக்கப்புறம் அஞ்சலி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூரினா வந்து நடிக்கிறாரு. சூரினா நடிப்புல கொட்டுக்காளி படமும் இதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போச்சு, நிறைய இப்போ வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு இருக்கு. பட் அதுக்கான தியேட்டர் சைடுன்னு வரும்போது அதுக்கான ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஃபினான்ஷியல் சைடு வந்து பட்ஜெட்டை தாண்டி ஃபினான்ஷியலா அது வந்து ஓரளவுக்கு சக்சஸ் தான். பட் இருந்தாலும் தியேட்டர்கள் சைடில் வந்து அது அந்த அளவுக்கு பெருசா ஹிட் ஆகல. அண்ட் நிறைய ஆடியன்ஸ் வந்து எதுக்கு தியேட்டர்ல விட்டுருந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ இவர் வந்து இதுல செகண்ட் ஹீரோ அப்படின்ற மாதிரி அதை எஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாப்போம், அந்த ட்ரெயிலர் பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் ராம் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் லாங் டைம் அவரோட ஒரு படம் வரப்போகுது அப்படின்றப்போ அதுக்கும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. வாங்க ட்ரைலர் பார்க்கலாம். இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 2 minutes 34 seconds. 3, 2, 1, go. ஒரு தீபாவளி இரவு. நிவின் அப்பாடா பாட்டிட்டாண்டா. ஓ மரணமற்ற மற்றொரு நபர். ஓ இருவரும் சந்தித்தார்கள், வானம் உடைந்தது. சொல்றான் மாமலை போற்றதும் ஒழுங்க சொல்றான் சார். மதுரைக்காரனுக்கு அவ்வளவுதான் சார் லாபம். அச்சோ, ஓ அந்த எலி இவர்கிட்ட தான் இருக்கு போல இருக்கு. ஏய் சீரியஸ்லி இன்ட்ரெஸ்டிங், பாருங்க. அது கால அரல் ஆல் இசை அரல் நெருமு கடிகை நெருமு கடிகை அளவையவை அளவையவை அடிகை 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 அடிகை. கற்று தமிழ் தங்கமீன்கள் தரமணி பேரன்பு மறுநாள் ஆதல் இசை பொழுது. ஓ சத்தியமா யூகிக்க முடியல. ஓ March 2025. யுவன் சங்கர் ராஜா சார். ஐயப்பன் எங்கடா போகுது ட்ரெய்லர்? சூரினா வெளியில குதிடா, வெளியில குதிடா, வெளியில குதிடா. ஹேய் பா, வேற லெவல் ட்ரைலர். சீரியஸ்லி ராம் சார் கிட்ட இருந்து இப்படி ஒரு ட்ரைலர் எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி ஒரு ஸ்பீச்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். ட்ரைலர் பக்கா ட்ரைலர். ஆடியன்ஸை எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்குள்ள ஒரு ஒரு பியோர் சூப்பர் ட்ரைலர். இது வேணாம் அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு சென்டென்ஸே ட்ரைலர்ல இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு கிளிப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. மியூசிக் பேக்ரவுண்ட்ல என்ன இது, இந்த அதாவது ட்ரெய்லரை வந்து பதட்டப்பட வைக்கிற அளவுக்கு, பாக்குறவங்களை பதட்டப்பட வைக்கிற அளவுக்கு அந்த மியூசிக் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த சினிமோட்டோகிராஃபி எப்படி அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. அந்த கலர் டோனு ஒரு மேக்ஸிமம் செட்டு தான், செட்டாக தான் இருக்கும். அண்ட் சிலது மட்டும் ஒரிஜினல் இடத்துல வந்து எடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலுமே அது பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு. அண்ட் ராம் சாரோட அந்த டைரக்ஷன் எப்பவுமே வந்து உண்மைக்கு கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் மக்களுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சைடா இருக்கும்.
அது கான்ட்ரவர்சியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நேச்சர் லவ் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படம் வந்து இது எந்த ஜானர்ல இருக்க போகுது அப்படின்னு சத்தியமா தெரியல. ஏன்னா என்னது சாவில்லாத ஒருத்தன், மரணம் இல்லாத ஒருத்தங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மாயப்பெண் பண்றாங்க. இது ஒன் டேல நடக்கக்கூடிய ஸ்டோரி அப்படின்றத தெளிவா சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபிளாஷ்பேக் வந்து போயிட்டு வரும் அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் இது எங்கெங்க ஸ்கிரீனிங் பண்ணியிருந்தாங்களோ, அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எங்கெங்க ஸ்கிரீனிங் பண்ணியிருந்தாங்களோ எல்லா இடத்துலையுமே வந்து கொட்டுக்காளி எந்த லெவலுக்கு இருந்துச்சோ, விடுதலை பார்ட் 2 எந்த லெவலுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்குமே வந்து ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஐ ஹோப் விடுதலை 2 நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அது வெற்றிமாறன் சார் படத்துக்கு உண்டான ஹைப்பை கிரியேட் பண்ணி வந்து அந்த லெவலுக்கு ஹிட் ஆச்சா அப்படின்னு கேட்டா ஆன்சர் இஸ் நோ. ஏன்னா விடுதலை பார்ட் 1 வந்த ஹைப்பை விட இந்த பார்ட் 2க்கு இருந்த ஹைப் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னு தெரியல. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி இருந்துச்சு. பட் பட்ஜெட்டை பார்க்கும்போது கலெக்ஷன் அப்படின்றது வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அவங்க சேட்டலைட் ரைட்ஸ் அண்ட் மியூசிக் இதெல்லாம் விட்டுருங்க, அது இல்லாமல் இந்த கலெக்ஷன் அப்படின்றது வந்து அதை வந்து பீட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு டாக் இப்போவுமே இருந்துகிட்டு இருந்தது. பட் படம் இஸ் சக்ஸஸ். கொட்டுக்காளி வந்து என்ன அப்படின்னா படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மி தான், ஓரளவுக்கு ஓகேவான பட்ஜெட் தான். ஆனால் அதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த டைம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகம். அதை வந்து பூர்த்தி பண்ணுற அளவுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணுற இடத்துலேயே வந்து எல்லாரும் சம்பாரிச்சாச்சு. அதுக்கப்புறம் தியேட்டர் ரைட்ஸுமே ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு. பட் அந்த படத்துக்கு உண்டான ஹைப்பு வந்து அதை வந்து பூர்த்தி பண்ணல, அந்த தியேட்டர் ஆடியன்ஸை வந்து அந்த லெவலுக்கு அட்ராக்ட் பண்ணல. அப்புறம் இப்போ இந்த படம் வரப்போகுது. இது மூணுத்துலையுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா நம்ம சூரியனா. இப்போ இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹைப்போட வந்து இந்த ட்ரெய்லர் அந்த அளவுக்கு ஹைப்பை கிரியேட் பண்ண போகுது. கன்ஃபார்மா அடுத்த சோஷியல் மீடியாவில் அடுத்த 2 or 3 டேஸ்ல வந்து இந்த படம் தான் வந்து டோட்டல் ஓவராலா ரூல் பண்ண போகுது. இந்த ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணி அதே லெவல்ல இந்த படமும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான பட்ஜெட், சூப்பரான ஒரு கலெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கிரியேட் ஆகக்கூடிய படங்கள் அகைன் தியேட்டருக்கு நிறைய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் ஸ்பீச்லெஸ், சீரியஸ்லி ஸ்பீச்லெஸ். வேற எந்த டேரக்டர்ஸ் இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. ஏன்னா அந்த எலி நசுங்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுத்த ஒரு 10 செகண்டுக்குள்ள ட்ரெய்லர்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த ஹைப் வந்து படத்தோட ட்ரெய்லரோட எண்ட் வரைக்குமே இருந்துச்சு. இது பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. புதுசா ஏதோ சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஆடியன்ஸ்க்கான ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இந்த படம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. யுவன் சங்கர் ராஜா சார் பேக்ரவுண்ட் மியூசிக் கிங் அப்படின்னு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ரீசன்ட் டைம்ல வந்து எக்ஸப்ட் மாநாடு, அதுக்கப்புறம் வந்து சில படங்கள் கோட்லயுமே வந்து சில இடத்துக்குலாம் வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த படம் வந்து அதை பூர்த்தி பண்ணும் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற பேரை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அகைன் ஒரு 10 டைம் பார்க்கணும் அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ட்ரெய்லர், பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.